காபா உள்ள இனிமேல் நம்மளால தொழ முடியும். எப்படி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க காபா உள்ள தொழுவதற்காக காபா உள்ள போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறுத்துறாங்க. எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க. நான் காபா உள்ள தொழுக போறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவுக்கு வெளியே இருக்கிற அந்த அரை வட்ட ஹத்தீம்னு சொல்லக்கூடிய ஹஜர காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு உள்ள நீங்க தொழுவுங்க. இதுக்குள்ள தொழுதா காபா உள்ள தொழுத மாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள். ஃபஇன்னமா ஹுவ கித்அத்தும் மினல் பைத். அந்த இடமானது காபாவுடைய ஒரு பகுதி என்று சொன்னாங்க. அப்ப அதுக்குள்ள தொழுதா காபாவுல தொழுத மாதிரியா? ஆமா. அதுக்குள்ள தொழுதா காபாவுல தொழுத மாதிரி. காபாவுல தொழுது கணக்கு. மாதிரிலாம் இல்ல. அது காபா அந்த இடம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டும் பொழுது இது வரைக்குமே கட்டுனாங்க. ஆனா பிற்காலத்துல உங்கள் மக்கள் அந்த இடத்துல கட்டும் பொழுது அந்த ஒரு அரைவட்ட சுவரை கணக்கெடுங்க. ஒரு பெரிய கன்சிடராவே பண்ணல. ஆனா அதுவும் காபாவுல ஒரு பகுதி என்று சொன்னாங்க. இப்பவே நம்மளால அந்த இடத்துல தொழுக முடியும். அதுக்குன்னு சில நேரத்தை சவுதி கவர்மெண்ட் அவங்க வச்சிருக்காங்க. அது என்ன டைமிங் தெரியுமா? அது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல நமக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைரக்டா ஒரு மெசேஜ் பண்ணுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாதிரி இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாலிஹ் சர்வீஸை ஃபாலோ செஞ்சுக்கோங்க.